என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, பஹ்ரைன், சவுதி அரேபியா, யுஏஇ இந்த நாடுகளுடைய அதிபர்களோடு அவர் பேசியிருக்கிறாரு. பேசி என்ன ஈரானோட என்ன பேசணும், என்ன எப்படி நிறைவேற்றணும், என்ன கண்டிஷன்ஸ், இதை பற்றிலாம் அவர் பேசியிருக்கார். இஸ்ரேல் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு உரிமை இருக்குது, அதனால் அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அப்போ இஸ்ரேல் எவ்வளோ வேணால் லெபனானை தாக்கலாம், அப்பாவி மக்களை கொல்லலாம். ஒபாமாவுக்கு பிறகு ட்ரம்ப் ஃபஸ்ட்டு டேர்மில் அதிபராகிறார். அப்போ அவர் தன்னிச்சையாக அந்த ஒப்பந்தத்திலேருந்து விலகி மீண்டும் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறார். காரணமே அமெரிக்கா தான். ஈரானை ஸ்மூத்தாக அப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த போர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த பேச்சுவார்த்தை நிறைவேறினா ஃபஸ்ட்டு ஹோர்முஸ் டிராஃபிக் நார்மலாகும், அமெரிக்காவினுடைய முற்றுகை எடுக்கப்படும், வெளிநாட்டிலிருந்து குறைந்தபட்சமாக ஈரானுடைய சொத்துக்கள் விடுவிக்கப்படும். ஆனால் திரும்ப க்ரூட் ஆயில் $70 போகும்போது நீங்கள் $108 நீங்கள் பெட்ரோல் விற்க வேண்டியதில்லை இல்லையா? அப்போ நீங்கள் குறைச்சி தான் ஆகணும். அப்படி குறைப்பதற்கு மக்கள், போராட்டம், எதிர்க்கட்சிகள் இவங்கெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அப்படி குறைப்பதற்கு அவங்க முன் வரணும். இல்லைன்னா நம்ம குறைக்க வைக்கணும். ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்கார். வார் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம காரசாரமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைய தினம் நம்ம வார் பற்றின அப்டேட்ஸ் தான் நாதன் சார்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பச்சை கொடி வரப்போகிறதா அப்படின்ட்டு ஒரு சில நியூஸஸ் எல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ஃபேக்கா இல்லை எந்த அளவுக்கு ஃபேக்ட் அப்படின்றத சார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், அதாவது வார் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சைன் நோக்கி போகுது, அமெரிக்கா கிட்டேருந்து நமக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவு பெறக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதை ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில். அந்த ஈரானும் அதை என்டாஸ் பண்ணியிருக்குது. அதனுடைய முக்கியமான நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, ஹோர்முஸை திறந்து விடணும், திறந்து விட்டு பழையபடி அந்த டிராஃபிக்கை ரெகுலர் ஆக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு அதே போல் ஈரானுக்கு போகக்கூடிய கப்பல்கள் இருக்கு இல்லையா, அவங்க துறைமுகங்களுக்கு அதை அனுமதிக்கணும். அமெரிக்காவினுடைய அந்த கப்பற்படை முற்றுகையை எடுக்கணும். இது ரெண்டும் தான் மெயினாக பேசியிருக்கிறாங்க. மற்றது அமெரிக்கா என்ன சொல்லுது, அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கள்கிட்ட கொடுக்கணும், அதை சொல்லியிருக்காங்க. போர் லெபனான்லேயே நடக்குது, இந்த பல முனைகளில் நடக்கக்கூடிய போரையும் நிறுத்தணும், இது ஈரான் சொல்லுது. இப்போதைக்கு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வழியாக இந்த ஹோர்முஸை திறந்து விடுவது, அப்புறம் அமெரிக்கா அந்த கப்பற்படை முற்றுகையை நிறுத்துவது. இதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள் பேசிக்கலாம். இப்போ யுரேனியத்தை ஈரான் கொடுக்கும் இல்லை கொடுக்காது, அப்படி மாறுபட்ட செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்லுது, அப்படி நாங்கள் சொல்லலை, இங்கே அமைதி வழிக்காக மட்டும்தான் அணுசக்தியை நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்குறோம், ஆயுதங்கள் தயாரிக்கிறதா இல்லை, அதை பற்றி பின்னாடி பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கான ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃப்ரேம் ஒர்க்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் எந்த விஷயங்களையும் நீங்கள் பேசிக்கலாம், அப்படி சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன பிறகே பல நாடுகளுடைய பங்குச்சந்தை குறியீட்டன் உயர்ந்திருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு நாள் க்ரூட் ஆயிலு, மற்ற நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால பல நாடுகளில் விலை உயர்ந்திருக்கிறது, எரிபொருள் விலை உயர்ந்திருக்கு. அதை ஒட்டி பல நாடுகளுடைய பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சி அப்படின்றது இருந்துச்சு. இவர் இப்படி சொன்னது பிறகு, அமெரிக்கா அப்படி அறிவித்த பிறகு இது நடந்திருக்குது. குறிப்பாக அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அவர் இப்போ இந்தியாலாம் வந்துட்டு போனார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இது இந்த நெகோசியேஷன் நிறைவேறக்கூடிய நிலைமையில் இருக்குது, நான் அவசரப்படாமல் நிதானமாக இந்த பேச்சுவார்த்தைக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, பஹ்ரைன், சவுதி அரேபியா, யுஏஇ இந்த நாடுகளுடைய
அதிபர்களோடு அவர் பேசியிருக்கிறாரு. பேசி என்ன ஈரானோட என்ன பேசணும், என்ன எப்படி நிறைவேற்றணும், என்ன கண்டிஷன்ஸ், இதை பற்றிலாம் அவர் பேசியிருக்கார். அதனால் இப்போதைக்கு தற்காலிக போர் நிறுத்தம் இருக்கிறது. விரைவிலேயே நிரந்தர போர் நிறுத்தமும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது நிறைவேறக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கிறோம். அநேகமாக அடுத்த நேர்காணலில் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு போர் நின்றும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்து இஸ்ரேலையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு, நெதன்யாகுவையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. இதில் இஸ்ரேல் தான் கொஞ்சம் வில்லன் மாதிரி இருக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்புக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் இல்லையா, உலக நாடுகளுடைய நிர்பந்தம் இருக்குது. அமெரிக்காவிலையும் குரூட் ஆயில், பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, விலைவாசி உயர்வு, பணவீக்கம் அதிகரிப்பு, இது அமெரிக்காவும் சந்திக்குது. இவ்வளோத்துக்கும் அமெரிக்கா வந்து கல்ஃபில் இருந்து க்ரூட் ஆயிலெலாம் இறக்குமதி பண்ணுறது அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அப்ரூவல் ரேட்டிங் குறைஞ்சி போனதுனால ட்ரம்ப் வந்து எப்படியாவது ஈரானுடைய பேச்சுவார்த்தையை வந்து சக்ஸஸ் பண்ணி அதில் ஒரு ரிசல்ட்டு காமிக்கணும் அப்படின்றதில் குறியாக இருக்கிறாரு. குறிப்பாக அந்த யுரேனியத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா தன்னுடைய இமேஜ் உயர்ந்துடும் அப்படின்னு அவர் கருதுகிறாரு. ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானை எந்த அளவு இன்னும் பலவீனமாக்கணுமோ அந்த அளவு பலவீனமாக்குவதற்கான முயற்சி செய்யணும்னு தான் அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் நெதன்யாகுகிட்டே கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அவங்களும் இதை ஏற்றுக்கிட்டதா ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் லெபனானை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுப்பதற்கு ட்ரம்ப் தயாராக இல்லை, ட்ரம்பும் அமெரிக்காவும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு பேச்சுவார்த்தை ஈரானோட, ஆனால் ஈரான் தொடர்புடைய மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய சண்டைகள் வந்து அது வேறு தனியாக தான் பேசணும். லெபனானை பொறுத்தவரை இஸ்ரேல் வந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு உரிமை இருக்குது, அதனால் அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அப்போ இஸ்ரேல் எவ்வளோ வேணால் லெபனானை தாக்கலாம், அப்பாவி மக்களை கொல்லலாம். இப்போவே 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய இராணுவம் அங்கே நிலை கொண்டிருக்குது. அதே போல் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்குறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் தாக்கி ஒரு அப்பாவி மக்கள் கூட இஸ்ரேலில் கொல்லப்படலை. ஆனால் இஸ்ரேல் தாக்கி லெபனானில் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க உள்நாட்டிலேயே. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது, அங்கேயும் போர் நிறுத்தம் வரணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அமெரிக்காவோ இஸ்ரேலில் என்ன சொல்கிறாங்கன்னா, லெபனான் அரசு இப்போ பேச்சுவார்த்தைக்கோ போர் நிறுத்தத்துக்கோ ஒத்துக்கொண்டாலும் ஹிஸ்புல்லாக்கள் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தற்காலிக போர் நிறுத்தத்தை மீறினதே இஸ்ரேல் தான், நாங்கள் வந்து ஒரு தற்காப்புக்காக, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் லெபனானை தாக்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தள்ளிவிட்டு பார்த்தால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ஒப்பந்தம் என்பது நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எஸ் சார், இப்போ எவ்வளோ பேச்சுவார்த்தை வந்து நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம், 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கோம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் வந்து கண்டிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பச்சைக்கொடி வரும்ன்றதை நம்புறீங்களா? அதான் நம்ம சொன்னேன், அடுத்த இன்டர்வியூலே அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே உலகம் இந்த நெருக்கடிகளை, சுமைகளை தாங்காதுன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆயுதம் தயாரிக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது, அவங்களுக்கு லாபம். க்ரூட் ஆயில் விலை உயர்ந்ததுன்னா அமெரிக்காவில் வந்து பெட்ரோல் டீசல் விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் க்ரூட் ஆயில் எடுக்கிற நிறுவனங்களுக்கும் லாபம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ரேட்டு படி தான் அவங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சுமையெல்லாம் சாதாரண மக்கள் மேலே தான் போய் விழுகுது. இப்போ அமெரிக்க மக்கள் அதற்காக அந்த சுமையை பகிர்ந்து கொள்வது மாதிரி இருக்குது. அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏழை நாடுகள் இந்த போரினால் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை சந்திச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டுங்க, 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. இன்றைக்கி ரேட்டு பெட்ரோல் 108 ரூபா தோராயமாக, டீசல் வந்து 100 ரூபா. அப்போ 100 ரூபா இருந்த பெட்ரோலு இன்றைக்கி 8 ரூபா ஏறி இருக்குது. டீசலும் விலை உயர்ந்து 100 ரூபா ஆயிருக்கு. டீசல் விலை உயர்ந்தால் என்ன ஆகும், சரக்கு போக்குவரத்தினுடைய கட்டணங்கள் அதிகமாகும். காய்கறிகளோ அத்தியாவசிய பொருட்கள், மளிகை எல்லாமே லாரி மூலம் தான் நமக்கு வருகிறது. அதனுடைய லாரி முதலாளிகள் அதற்கான கட்டணத்தை அந்த எரிபொருள் செலவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டுவாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் இதனால் மட்டுமே வந்து கணிசமாக விலை உயர்ந்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்தியாவிலே இந்த நிலைமை இருக்கும்போது அப்போ நீங்கள் உலக நாடுகள் யோசிச்சு பாருங்கள், அந்த நாடுகளுக்கும் இது எல்லாமே பிரச்சனை. அதனால் இந்த பேச்சுவார்த்தை நிறைவேறி ஒப்பந்தம் கையெழுத்தாகி
ஹோர்முஸ் திறக்கப்பட்டு அங்கே டிராஃபிக் வந்து நார்மலாக எல்லா கப்பல்களும் வந்து போகிற மாதிரி இருந்து அதன் பிறகு தான் வந்து இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகும். ஏன் சார் இப்போது இந்த ஈரான் கிட்ட இருந்து யுரேனியம் வந்து அமெரிக்கா கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது அவங்க பண்ணுவாங்களா, ஒத்துப்பாங்களா? ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த கொல்லப்பட்ட ஐயத்துல்லா அலி காமேனி இருக்கார், அவரே சொல்லியிருக்காரு. முதல்ல இருந்தவர் சொல்லியிருக்காரு, ரெண்டாவது இருந்த காமேனியும் சொல்லியிருக்காரு. அவங்க இஸ்லாமிய நம்பிக்கையின்படி அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, உற்பத்தி செய்யக்கூடாது, அவங்க மத ரீதியாகவே அது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ஈரான் 2015 அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நாங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிக்க மாட்டோம், எங்களுடைய அணு உலைகளை சர்வதேச அணுசக்தி முகமை அந்த நிறுவனத்திலிருந்து வந்து சோதிச்சுக்கலாம் அப்படின்லாம் அனுமதி கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் போய் சோதித்து பார்த்தாங்க. இப்படியெல்லாம் இணக்கமாக இருந்த ஈரானை ஒபாமாவுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் அதிபராகிறார். அப்போ அவர் தன்னிச்சையாக அந்த ஒப்பந்தத்திலேருந்து விலகி மீண்டும் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறார். அதன் பிறகு தான் ஈரான் வந்து இப்படி ஒரு முரண்பாடு என்பது அதிகமாச்சு. அப்போ இதுக்கு காரணமே வந்து அமெரிக்கா தான். ஈரானை அவங்க ஸ்மூத்தாக அப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த போர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அது அமெரிக்காவினுடைய அந்த ஆக்கிரமிப்பு எண்ணம் தான் முக்கியமான காரணம். அதுவும் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்ததற்கு எந்த காரணமும் இல்லை. எந்த காரணமும் இல்லைன்னா அவங்க அமெரிக்காவை எதிர்க்கிறாங்க, இஸ்ரேலை எதிர்க்கிறாங்கன்றதை தாண்டி அணு ஆயுதங்கள்லாம் தயாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் அவங்க தயாரிக்கலைன்றது தான் பல ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போருக்கு பிறகு வந்த புதிய நிலைமைகள் காரணமாக தான் ஈரான் ஹோர்முஸை மூடியது. நீங்கள் எங்கள் நாட்டை தாக்கியிருக்கிறீங்க, பொருள் சேதம் இருக்குது, அதற்கு நிவாரணத் தொகை நீங்கள் தரணும், தரலைன்னா ஹோர்முஸ் வழியாக நாங்கள் வசூலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஈரானுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை வெளிநாடுகளில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை காரணமாக ஈரானுடைய சொத்துக்கள், குறிப்பாக எண்ணெய் வர்த்தகம் இருக்கு இல்லையா, எண்ணெய் வர்த்தகம் நீங்கள் டாலர் வாங்கினீங்கன்னா வெளிநாட்டு வங்கியிலேருந்து உங்களுக்கு வரணும், அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இப்படி பல பில்லியன் டாலர் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதை நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணி அதை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஈரான் கோருது. இதெல்லாமே வந்து முதல் கட்டத்திலே நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பேச்சுவார்த்தை நிறைவேறினா ஃபஸ்ட்டு ஹோர்முஸ் டிராஃபிக் நார்மலாகும், அமெரிக்காவினுடைய முற்றுகை எடுக்கப்படும், வெளிநாட்டிலிருந்து குறைந்தபட்சமாக ஈரானுடைய சொத்துக்கள் விடுவிக்கப்படும். அதன் பிறகு வந்து அணு ஆயுதம் குறித்து, மற்ற இடங்கள் லெபனானில் நடக்கக்கூடிய சண்டை குறித்து இதையெல்லாம் அப்புறம் வந்து பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன் சார், இன்னும் ஒரு சந்தேகம். இப்போ பொதுவாக வந்து எந்த ஊராக இருக்கட்டுமே ஒரு தடவை ப்ரைஸ் ஹைக் ஆச்சுன்னா, பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும், அது வந்து இறங்காது. சும்மா வேணால் கண் தொடப்புக்காக ஒரு ரூபா அப்படி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்களோட பேச்சுவார்த்தை வந்து இந்த நேச்சுரல் கேஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல நாமினலைஸ் ஆகும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி சார்? அந்த பாரசீக வளைகுடாவிலிருந்து உலகம் முழுவதும் 5 1 பங்கு க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஸோ 1/5 அங்கேருந்து வருது. இப்போ அந்த 1/5 கட்டானதுனால உலகத்தில் பல நாடுகளில் க்ரூட் ஆயில் விலை உயர்ந்து அதனால் பெட்ரோல் டீசல் அப்புறம் நேச்சுரல் கேஸ் எல்லாம் விலை உயர்ந்திருக்கு. நேச்சுரல் கேஸ் வந்து உரங்கள் தயாரிப்பதற்கு அடிப்படையான ஒரு மூலப்பொருள், ஃபெர்டிலைசர். அது உயர்ந்ததுனால இன்றைக்கி பல நாடுகளில் உரங்களுடைய விலை வந்து 50% உயர்ந்திருக்கு. அப்புறம் தட்டுப்பாடு வேறு. இதனால் வந்து விவசாயிகள் அந்த உரங்களை பயன்படுத்த முடியாமல் அல்லது குறைவான முறையில் பயன்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க, அல்லது உரம் இல்லைன்ற நிலைமையில் இருக்கிறாங்க. உரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஈல்டு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அது வழக்கமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு மிகச்சிறிய அளவு தான் ஈல்டு வரும். அதனால் வந்து இந்த ஹோர்முஸ் திறந்து கப்பல்கள் அங்கேருந்து க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு, அப்புறம் எல்பிஜி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விலை உயர்வு என்பது குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக மோடி அரசு விலை உயர்த்தாமல் இருந்தது. இப்போ மே 4க்கு பிறகு ரிசல்ட்டெல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, கமர்ஷியல் சிலிண்டர் கிட்டத்தட்ட 1000 ரூபா ஏற்றிட்டாங்க. அதன் பிறகு பெட்ரோல் டீசல் வந்து இப்போ டெய்லி ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேற்று வந்து 90 காசுனா இன்றைக்கி 2 ரூபா, இப்படி மாறி மாறி ஏற்றிட்டு இருக்காங்க. 100 ரூபாயில் இருந்தது 108 ரூபாய்க்கு வந்திருக்குது. அதனால் இப்போ க்ரூட் ஆயில் விலை உலகம் முழுவதும் ஒரு பேரல் விலை வந்து குறையும் போது இவங்க குறைச்சி தான் ஆகணும்.
ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு கவனிக்கத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியாவிலேருந்து பெட்ரோல் டீசல் விலை நிறைய உயர்ந்திருக்குது. நீங்கள் இப்போ காங்கிரஸ் பீரியட்லலாம் இப்போ இருக்கிறது வந்து நம்ம பாதி தான் நம்ம கட்டிக்கிட்டு இருந்தோம். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்றைக்கி 100 ரூபா ட்ரிபிள் டிஜிட்டை அடைஞ்சிட்டோம். இப்படி ஏற்றினதை திரும்ப குறைப்பாங்களா அப்படின்றது வந்து குறைக்க மாட்டாங்கன்றதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோலாம் நாங்கள் நட்டத்தில் அனுபவிச்சிட்டோம், நட்டம் வந்திருக்கு, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திரும்ப க்ரூட் ஆயில் $70 போகும்போது நீங்கள் 108 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் விற்க வேண்டியதில்லை இல்லையா? அப்போ நீங்கள் குறைச்சி தான் ஆகணும். அப்படி குறைப்பதற்கு மக்கள், போராட்டம், எதிர்க்கட்சிகள் இவங்கெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அப்படி குறைப்பதற்கு அவங்க முன் வரணும். இல்லைன்னா நம்ம குறைக்க வைக்கணும். மிக தெளிவான விளக்கம் சார். நன்றி. நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.